ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம். கமருதீனுக்கு வந்துட்டு ஒரு தண்டனை என்னென்னா, அப்போ தான் வந்து இந்த கேப்டன் சொல்லிட்டு போகிறார், கையில் ஏதோ ஒரு பீங்கான் மாதிரி சில மாதிரி ஒன்று வச்சிருக்கார் போல இருக்குது, அதை வச்சிரு உடஞ்சிருன்னு சொல்லிட்டு போயிருக்கார் போல. ஒரு கேட்காமக்கெல்லாம் விளாண்டுட்டே இருக்கார், டம்முன்னு போட்டு உடச்சிட்டார். எல்லோரும் ஷாக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடைக்க வேணாம்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் லாஸ்ட்டு தான் சொன்னார். எங்கேருந்து வந்துச்சு தைரியம், இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதனால் எல்லாருக்கும் ஒரு மாதிரி அடிச்சு சபரி உடனே மச்சான் ஃபஸ்ட்டு போய் தலைக்கிட்டு நீயே சொல்கிற, மற்றவங்க பார்த்து சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு ஸ்டேட்டாக போகிறாரு. அவர் பூச்சி திட்டுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன், ஏன்டா இப்படி பண்ணுறேன்? சாரி மச்சான், தெரியும் எனக்கு, இது ரொம்ப முக்கியமானது தான், அது தெரியாமல் உடஞ்சிருச்சு. என்கிட்ட சாரி என்ன சொல்கிறேன், போய் பாஸ்கில் கேளு அப்படின்ட்டார். அவர் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு வீடியோவில் போய் அந்த கேமரா முன்னாடி போய் நின்று சொல்கிறாரு, இது மாதிரி இது முக்கியமான பொருள் தான் எனக்கு தெரியுதுங்க, ஆனால் தெரியாமல் உடச்சிட்டேன் தலையும் சொன்னார். அதுங்களை அவர் வந்துட்டார் அந்த கேமரா முன்னாடி வந்துட்டு, ஆமாங்க நான் சொன்னேன் இவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு சாரின்னு சொல்லிட்டு போய் அந்த வட்டத்தில் போய் நின்றுட்டார். இவர் ஒரு ரூல் போட்டிருக்காரு, அந்த வட்டத்தில் போய் நிற்கணும், தப்பு செஞ்சவங்க அந்த இடத்துல நிற்கணும். தப்புக்கு ஏற்ற மாதிரி அவரே சொல்லுவார், 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அது அந்த தப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே இவர் சைலண்ட்டாக போய் நின்ட்டார். என்ன இது கமருதீன் எது செஞ்சாலும் வந்துட்டு சாரி கேட்குறது என்ன, பனிஷ்மெண்ட்டை செய்கிறது என்ன, அன்பாக பேசுகிறது என்ன, அறிவுரை வழங்குறது என்ன, அடடே இது ஒன்று போதுமே, கமருதீன் ரசிகர்லாம் ஒரே ஹாப்பியாக இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒன்றும் புரியல. ஆனால் வந்து மன்னிப்பு கேட்டார். நடக்கும், இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உடச்சிட்டு கொஞ்சம் திமிராக பேசுனா தான் எல்லோரும் காண்டாகும். வந்து சாரி சொல்லிட்டாப்புல, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு மனமாற்றம் கமருதீனுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.